எந்த ஒரு மாற்றம் கல்வியில கொண்டு வரும்போது யூ ஷுட் கிவ் சஃபிஷியன்ட் டைம், அட்லீஸ்ட் 12 மாசம் வந்து கொடுக்கணும். அதாவது 12 months. இந்த மாதிரி அறிவிப்புகள் ஒன்லி குழப்பத்தையும் பயத்தையும் தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்தும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 5வது வகுப்புக்கு வந்து இது வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல்ல வந்து ஒன்லி கோச்சிங் சென்டர் மாதிரி தான் ஆக போகுது. பேரண்ட்ஸ்க்கு வந்து unnecessary எக்ஸ்பென்ஸ் கிரியேட் ஆகுது. டியூஷன் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். We are even example for every state. இந்த நடைமுறைகள் தேவையான்னு தான் நாங்க கேட்கிறோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்டுக்கு give a freedom to the state which are doing very well. ஏபிபி தமிழ் வணக்கம். இந்த 5வது 8வது வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து அப்படிங்கிற விஷயம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்து விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே சட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படின்றது அப்படியேதான் இருக்கு. மத்திய அரசு அண்மையில வெளியிட்டு இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி அப்படின்றது கிடையாது. மாணவர்கள் வந்து பொது தேர்வு வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதே நேரத்துல அவங்க பொது தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல 2 மாதங்கள்ல மறுதேர்வு வைக்கப்படும். அதிலும் அவர்கள் தேர்ச்சி பெறல அப்படின்னா அதே வகுப்புல கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். பள்ளியை விட்டு நீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதிய கல்விக் கொள்கையை நாங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து மாநில அரசு வந்து தங்களுடைய ஒரு அரசியல் முன்மொழிவா வச்சிருக்கிற சூழல்ல இந்த நோ டிடென்ஷன் பாலிசின்னு சொல்லப்படக்கூடிய கட்டாய தேர்ச்சி முறை வந்து ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிற அறிவிப்பையும் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருக்கார். இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்காக பிரபல கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சோ இப்ப இந்த நோ டிடென்ஷன் பாலிசி வந்து எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு சரியான மூவா இல்ல ஆய்வு செய்யப்பட வேண்டியதா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு மாற்றம் கல்வியில கொண்டு வரும்போது யூ ஷுட் கிவ் சஃபிஷியன்ட் டைம், அட்லீஸ்ட் 12 மாசம் வந்து கொடுக்கணும். அதாவது 12 months. சடன் சேஞ்ச் வந்து என்னைக்குமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மாணவன் ஒரு அகாடமிக் இயர் என்டர் ஆகும்போது அவனுக்கு தெரியணும் எப்போ எக்ஸாம், என்ன எக்ஸாம், எப்போ நடத்த போறாங்க, எப்படி எக்ஸாம் இருக்க போகுது, என்ன மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா அவனுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷம் முடிகிற டைம்ல வந்து இந்த மாதிரி அறிவிப்புகள் ஒன்லி குழப்பத்தையும் பயத்தையும் தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்தும். அடுத்தது 5வது வகுப்புக்கு வந்து இது வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இனிமேல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஒன்லி வந்து ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி தான் ஆக போகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டியும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஈவன் ஒரு பிசிக்கல் பீரியட் கூட வந்து அவங்களுக்கு கிடையாது. அதாவது கேம்ஸ் பீரியடு, அது எல்லாமே கிளாஸ் ரூம் மாதிரி. இது மாதிரி இப்போ 5th 8th இந்த பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரும்போது ஒரு கல்ச்சரலோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோ மாணவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேணா இருக்கலாம், பட் கண்டிப்பா தனியார் பள்ளிகள் வந்து கண்டிப்பா எப்படி ரிசல்ட் கொண்டு வராங்க, எவ்வளவு பாஸ் பர்சன்டேஜ், எத்தனை பேர் நல்ல மார்க், அவங்க பொறுத்து அவங்களுக்கு அடுத்த அட்மிஷனே கிடைக்க போகிறது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தேர்வுகள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு டியூஷன் சென்டர் தான் நோக்கி தான் அது வந்து மாணவர்கள் படையெடுப்பார்கள். ஸ்கூலும் வந்து மெயின் அகாடமிக்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு எவாலுவேஷன் டெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அதாவது 5th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு மாணவன் படிக்கவும் எழுதவும் தெரியுதா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். அந்த எவாலுவேஷன் கொண்டு வந்தா போதும். அதுக்காக எல்லா சப்ஜெக்ட்லயுமே டெஸ்ட், ஒரு பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது தேவையற்றது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். 8th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சப்ஜெக்ட் சேர்ந்து ஒரு பேப்பர் வேணா வைக்கலாம். ஒரு எவாலுவேஷன், சில கொஸ்டின் கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு கொடுக்கலாம். லாங்குவேஜ் வந்து ஒண்ணு வைக்கலாம். அதாவது ப்ரெஷர் பிளஸ் வந்து சுமைகள் வந்து குறைக்கணும் என்னைக்குமே. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல ஹைபிரிட் லேர்னிங், இனிமேல் வந்து ஹைபிரிட் லேர்னிங் த்ரூ ஸ்கூல் அண்ட் ஆல்சோ த்ரூ ஆன்லைன் தேவைப்படுது. அப்போ ஆன்லைன்லயே அவனை வந்து சில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் பண்ணிடுக்கலாம். ஏன்னா இப்போ இப்படியே வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் வச்சா மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் இப்படிலாம் கொண்டு வந்து போய் அவனுக்கு அடிஷ்னல் லேர்னிங், அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம போயிடும். அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். ஆனா மாணவர்களுக்கு இயல்பாகவே தேவைப்படக்கூடிய ஒரு எண்ணறிவு இல்ல பேசிக்கான ஒரு எழுத்து
அறிவோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. நிறைய பள்ளிகள்ல குறிப்பா வட மாநிலங்கள்ல நிறைய அரசு பள்ளிகள்ல வந்து வாசிக்கவே முடியாத சூழல். ஒரு கூட்டல் கழித்தல் கூட தெரியல. சோ இது நம்ம தேர்ச்சி அப்படிங்கிறது குடுத்துட்டே போகும்போது, மாணவர்களுடைய கல்வித்தரம் வந்து கடுமையா பாதிக்கப்படுது அப்படிங்கிற வாதத்த முன்வைக்கிறாங்களே. இல்ல கண்டிப்பா இது ஒத்துக்க வேண்டிய விஷயம். நான் இல்லன்னு சொல்ல கிடையாது. பட் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அதனாலதான் ஒரு எவாலுவேஷன் டெஸ்ட் வேணா வைங்க ஒழிய, ஒரு பப்ளிக் எக்ஸாம் 10th 12th மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் வேணாங்கிறோம். 5th வந்து ஒரு ரீடிங் எபிலிட்டி, ஒரு ரைட்டிங் எபிலிட்டி இருக்கான்னு பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல அவனுக்கு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் சயின்ஸ், கான்செப்ஷனல் நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. இந்த நுழைவுத் தேர்வுகள் மூலமாகவே இப்ப நிறைய நார்த்ல பாத்தீங்கன்னா ஸ்கூலே இயங்குறது கிடையாது. பேருக்கு தான் ஒரு ஸ்கூல். அவங்க போய் அந்த கோச்சிங் சென்டர்ல போய் கோச்சிங் சென்டர்ஸே பேருக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்தி ஒரு சும்மா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான். மற்றபடி தே ஒன்லி டூ இட். அவங்களுக்கு கோச்சிங் சென்டருக்கு ஒரு ரெகுலேஷன் கிடையாது, ஒரு ஆக்டிவிட்டிஸ் அதர் தேன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மொனாட்டனஸ் பேர்டன் வந்து கிரியேட் ஆகுது. பேரண்ட்ஸ்க்கு வந்து அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் கிரியேட் ஆகுது. டியூஷன் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கவர்மெண்ட் லீவ் விட்டா கூட சில ஸ்கூல்ஸ்ல இப்போ வந்து அன்ஆத்தரைஸ்டா வந்து நடத்திட்டு இருக்காங்க கிளாஸஸ், மாடல் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வந்து கண்டிப்பா இது தேவையற்றது இந்நேரத்துல. ஓகே, இது வேற என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பொதுத் தேர்வு முறை அப்படின்றது? இந்த மாதிரி விளைவுகள் வந்து ஒண்ணு எக்கனாமிக் பேர்டன்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அடிஷனல் எக்ஸ்பென்ஸ் பேர்டன் இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இருக்கா அந்த 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம லேர்ன் பண்ண சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம பெருமையா சொல்றோம், நம்முடைய தமிழ்நாட்டுல நம்முடைய மாணவர்கள் உலக அளவில் வந்து செஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த மாணவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், பிரேக் இருந்ததா? இயர் கிடையாது. அவன் கண்டினியூஸா அவன் படிச்ச ஸ்கூல்லயும் அவங்க பேரண்ட்ஸும் கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்லாம் வந்திருக்குன்னா கண்டிப்பா அவனால அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. கல்ச்சுரல்லையோ ஸ்போர்ட்ஸ்லயோ ஆக்டிவிட்டிஸ்னா அது என்கரேஜ் பண்றது அளவுக்கு தான் சிஸ்டம் இருக்கணும். அவனுக்கு வந்து தனியா பிரேக் போட்டு இந்த வருஷம் நீ ஃபுல்லா எக்ஸாம் எழுது, பப்ளிக் எக்ஸாம் எழுது, நீ அடுத்த வருஷம் வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இது எல்லாமே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எவாலுவேஷன் ப்ராசஸ் கொண்டு வாங்க, அது பப்ளிக் எக்ஸாமா கொண்டு வர வேணாம் தான் எங்களுடைய கருத்து. இப்போ இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது மாணவர்களை மதிப்பிடுறது அப்படிங்கறத தாண்டி ஆசிரியர்களுக்கான ஒரு மதிப்பீடா இருக்குமா? ஆசிரியர்கள் வந்து போதிய அளவுல கற்பிக்கிறது இல்ல, அதனாலதான் மாணவர்கள் பின்தங்குறாங்க. சோ ஆசிரியர்களையும் மதிப்பீடு செய்வதற்காக இந்த முறை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல கண்டிப்பா நான் ஆசிரியருக்கு குறைய சொல்ல மாட்டேன்னா, பிகாஸ் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி தான் வராங்க. ஸோ கண்டிப்பா டீச்சர்ஸ்க்கு என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ரொம்ப பிரில்லியன்ட் இருப்பாங்க, ரொம்ப லோயரும் இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி நடத்தணும். டைம் இருக்கணும். அப்போ இப்போ போர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தே வில் டென் டு ரஷ். அவங்க இதுல வந்து மேனேஜ்மெண்ட்டோ அல்லது ஹெட் மாஸ்டரோ பிரின்சிபலோ என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏன் போர்ஷன் முடிக்க மாட்டீங்க? இல்ல சார் பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் ஸ்லோவா நடத்துன்னு சொல்ல முடியுமா ஒரு டீச்சரு? கண்டிப்பா முடியாது. தே ஹாவ் டு கம்ப்ளீட் இட். அப்படி ரஷ் பண்ணும்போது தான் சில மாணவர்கள், அதாவது கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் இருக்கிற மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ நாங்க என்ன சொல்றோம், there should be a proper planning. அதாவது ஒரு சிலபஸ் வந்து வந்து டிசைன் பண்ணும்போது இட் ஷுட் நாட் பி டிசைன் ஒரு ரொம்ப அட்வான்ஸா உலகம் போயிட்டு இருக்கு, நாமளும் அதுக்கு போகணும் அப்படின்னு கிடையாது. நாம வந்து எப்பவுமே ஒரு ஸ்லோ ஸ்டடி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். இப்ப இந்த கட்டாய தேர்ச்சி முறை வந்து இடைநிற்றல் அதிகரிக்கும், குழந்தை திருமணங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தின உங்களுடைய கருத்து? இல்ல கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்ல இன்னைக்கு டாப்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் 80% லிட்ரஸி ரேட்ல இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது இந்த இந்த நடைமுறைகள் தேவையான்னு தான் நாங்க கேட்கிறோம். we are even example for every state. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்டுக்கு இப்போ வந்து ஒரு நார்த்ல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்ல நீங்களே சொன்னீங்க, நிறைய இடத்துல நார்த்ல வந்து அவங்களால எழுத முடியல, படிக்க முடியலங்கிறீங்க. அந்த ஸ்டேட் அங்க லிட்ரஸி ரேஷியோ பாத்தீங்கன்னா நாட் ஈவன் 50%. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் கிடையாது. அவங்கள நம்ம கம்பேர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வர சட்ட திட்டங்கள் நம்மளுக்கு எதுக்கு? அது வந்து பாதிப்பு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பினான்சியல் எக்கனாமிக் பிளஸ் ப்ரெஷர் எல்லாம் வரும்போது கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க, நீ வேணாப்பா, நீ படி, நீ ஸ்லோவா எடுத்துக்கோ அப்படின்னு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சில கல்வியாளர்கள் வந்து முன்வைக்கும் போது கல்வியினுடைய தரம் வந்து நம்ம பேசுறோம், தமிழ்நாடு வந்து இந்த ஜிஆர்ல முன்னிலை வகித்தாலுமே கூட அந்த சேர்க்கை விகிதம் மட்டும்தான் வந்து முழுமையா இருக்கு. அவங்களுடைய கற்பித்தல் தரம் வந்து சரியில்லை. இதனாலேயே நிறைய தமிழக மாணவர்களுக்கு வந்து மத்திய கல்வி நிறுவனங்கள்ல சேருவதற்கான வாய்ப்போ, இல்ல மத்திய அரசு பணிகள்ல சேருவதற்கான வாய்ப்போ ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. அப்போ NIRF ரேங்கிங்ல
வந்து டாப் காலேஜஸ் 100 காலேஜஸ்ல ஆல்மோஸ்ட் 30% காலேஜஸ் ஆர் இன் தமிழ்நாடு. அப்போ சொல்றது அவங்க NIRF ரேங்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது தப்புன்னு நான் கேட்பேன். நான் கேட்கிற கேள்வி அது ஓகே. நீங்க சொல்ற வாதம் வந்து நிஜமாவே வந்து குவாலிட்டி இல்லைன்னா அப்ப NIRF ரேங்கிங் தப்புன்னு சொல்லுங்க, வடிப்படியா ஓப்பனா ஒத்துக்கோங்க. ஒரு பக்கம் நீங்க வந்து கவர்மெண்ட்ல தமிழ்நாடு காலேஜஸ் ஆர் டூயிங் வெரி வெல், NIRF ரேங்கிங்ல வந்து we are doing very well. பட் ஒரு பக்கம் சொல்றீங்க நல்லா, அப்ப நல்லா இல்லறதுக்கு எப்படி ரேங்கிங் கொடுப்பாங்க? சோ இது வந்து டோட்டலி கான்ட்ரடிக்டரி. NIRF ரேங்கிங் கொடுக்கும்போது NAC அக்ரிடேஷன், MBA அக்ரிடேஷன் எல்லாமே பாக்குறாங்க. எல்லாம் அக்ரிடேஷன் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரிடேஷன், நாட் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது வந்து அது சொல்றது வாதமே எடுபடாதுன்னு சொல்றேன் டோட்டலி. அப்போ வந்து ஒன்னா அவங்க சொல்றது தப்பா இருக்கணும், இல்ல NIRF தப்பா இருக்கணும். ரெண்டுமே ரைட்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி தமிழ்நாடு காலேஜஸ் இவ்வளவு ஜாஸ்தி வர முடியும் அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம. சோ அது வந்து எதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு மாணவர்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வரல அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீட் எக்ஸாம் வந்து ஓகே, நான் ஒரு நீட் எதிர்ப்பாளர். பட் இருந்தாலும் நீட்ல வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்களே. 720 அவுட் ஆஃப் 720 தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களே. எப்படி குவாலிட்டி இல்லாம வாங்க முடியும்? நம்முடைய தமிழக மாணவர்கள் நேர்மையா எழுதி நேர்மையா வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிதான் நான் சொல்வேன். பட் அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில அதுக்கான போதிய விழிப்புணர்வோ இல்ல அவங்களுக்கான அந்த தரம் அப்படிங்கறதோ சரியா இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அது வந்து கண்டிப்பா மேம்படுத்திட்டே இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு நம்முடைய தமிழக அரசு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு உதாரணமே சொல்வேன், நான் முதல்வன் ஒரு ஸ்கீமே வந்து போதுங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா பிகாஸ் ஒரு கல்வி ஆலோசகர் எனக்கு தெரியும், ஒரு இக்னம் இல்லாத இடத்துல வந்து இன்னைக்கு இந்த புரட்சிகரமான ஒரு திட்டம் வந்து கண்டிப்பா வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு தெரியுங்களா? சோ அப்படி இருக்கும்போது நம்முடைய அரசு வந்து கண்டிப்பா மாணவர்களுக்கு மேம்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் ஓகே எக்ஸ்பெக்டட் லெவல்ல இல்ல, அது ஒத்துக்கிறோம் நாங்க, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னும் மேம்படுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அரசு பள்ளி மாணவர்களுடைய கட் ஆஃப் பினாமினலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நீட்லயும் சரி, ஈவன் IIT போயிருக்காங்க நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவங்க வந்து நிஜமாவே நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் கொண்டு வந்தேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு அப்போ வந்து நீட் கட் ஆஃப் எவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீட் கட் ஆஃப் எவ்வளவுன்னு பாருங்க. ஹியூஜ் இன்க்ரீஸ் ஆஃப் மோர் தென் 250 மார்க்ஸ் மேல. அப்ப 250 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா குவாலிட்டி இல்லாம இன்க்ரீஸ் ஆயிருக்காது. நீங்க வந்து கட் ஆஃப் குறையுது அப்படின்னா நம்ம சொல்லலாம், சார் அந்த மாணவர்களுக்கு வந்து சரியா கோச்சிங் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பயங்கரமா ஏறி இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா ரெகுலர் அகாடமிக் கட் ஆஃப் விட பர்சன்டேஜ் வைஸ், நான் சொல்றது பர்சன்டேஜ் வைஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய கட் ஆஃப் பர்சன்டேஜ் வைஸ் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் 3 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5%ம் ரெகுலர் கட் ஆஃபும் 1 வருஷத்துக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கு இல்லைங்கிற. இவ்வளவு நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.